நேயர்கள் அனைவரையும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியின் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடைய மிக விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் நாம் இன்றைக்கு பேசக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு விவசாயிகளுடைய போராட்டத்தில் 4ஆம் நாளாக தொடர்கின்றது. இந்த போராட்டம் வலுவான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது. குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப், டெல்லி எல்லையிலே கடுமையான ஒரு விதத்தில் அந்த போராட்டம் இறுக்கமான சூழலை உருவாக்கியிருக்கிறது. மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் சாதக பாதங்களை பேசுவதற்கு ஒரு முடிவுகள் ஏற்படாத ஒரு சூழ்நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை பேச்சு நடத்தப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் கூட 4ஆம் நாள் போராட்டத்தில் விவசாயி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் உண்மையிலேயே அங்கு நிகழ்வை மிக 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 பதட்டத்தை அதிகரித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். காவல்துறையின் மீது சில மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதும், எல்லைகளிலே நிச்சயமாக டெல்லிக்கு உள்ளே செல்கிற வெளிப்பாரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். உண்மையிலேயே இந்த 4ஆம் நாள் போராட்டம், விவசாயினுடைய மரணம், விவசாயிகளுடைய கோரிக்கை குறித்து மோடி அரசு எந்தவித தீர்வை எடுக்கப் போகிறது என்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. தேர்தல் காலமாக இருப்பதால் தேர்தல் நெருங்கி வருகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதாவுக்கு இது பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக அரசியல் அவதானிகள் கூறுகிறார்கள். உண்மையிலே அரசியல் ரீதியாக மத்திய அரசு எதிர்கொள்ளப் போகிற தாக்கம் எதுவாக இருக்கும்? கடந்த காலங்களில் விவசாயிகளுடைய போராட்டத்தில் உலகம் பெற்றுக்கொண்ட பாடத்தை மீண்டும் அவர்கள் வலிமையான போராட்டத்தை முன்னெடுப்பார்களா? இதற்கான எல்லை தொடுகோடு எதுவாக இருக்கும்? பேசலாம் வாருங்கள். நிகழ்ச்சியிலே மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஐயநாதன் அவர்கள் எங்களோடு இணைகிறார். ஐயநாதன் ஐயா, நான் உங்களை வரவேற்கின்றேன். வாருங்கள். அரசியல் விமர்சகர் நித்யானந்தம் ஐயாவையும் நான் வரவேற்கின்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் லெனின் எங்களோடு இணைகிறார். அவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா. தேவப்பிரியா, உங்கள்கிட்ட நம்ம ஆரம்பிப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது 2021 நடந்தது முழுக்க இந்திய அரசு கொண்டு வந்த 3 சட்டங்களை எதிர்த்து நடந்தது. அப்போ 40க்கும் மேற்பட்ட பஞ்சாப் குழுக்கள் மெயினாக கலந்து கொண்டது. அதற்கு ஆதரவு உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் ஹரியானாலையும் கிடைச்சிது. இந்த முறை அந்த 40 குழுவிலேருந்து 2 குழு மாத்திரம் பிரிஞ்சு போன 2 குழு தான் பண்ணுது. இவர்கள் பெருமளவில் காலிஸ்தான் இதோட போன முறையிலேயே உங்களுக்கு 21 ஜனவரி 26 அன்று செங்கோட்டையில் உங்களுக்கு காலிஸ்தான் கொடி ஏற்றப்பட்டது. அந்த கலவரம் தூண்டிய அந்த பிரிவினர் இந்த தேர்தலை நோக்கி அரசியலுக்காக செய்கிறார்களோ என்ற சந்தேகம் பெரும்பாலான விமர்சகர்களும் வைக்கிறார்கள். இவர்கள் 12 கோரிக்கைகள் வைத்துள்ளார்கள். அதில் முதலாவதாக உங்களுக்கு இது மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பதை MSP என்கிறார்கள். இப்பொழுது அதாவது 2014 சென்ற ஆட்சி இருந்த பொழுது 4 பொருட்களுக்கு மட்டுமே MSPயில் இருந்தது. இப்பொழுது 14 பொருட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் எல்லா பொருட்களையும் MSPயில் வாங்க வேண்டும் என்கிறார்கள். அப்படி வாங்க வேண்டும் என்றால் வருடத்திற்கு 40 லட்சம் கோடி வேண்டும். இந்தியாவுடைய மொத்த நிதி வருமானமே 31 லட்சம். அதில் 11 லட்சம் கோடிகள் 31 லட்சம் கோடிகள் அதோட கடன் வாங்கி 45 லட்சம் போகிறாங்க. பட் 31 லட்சத்தில் 11 லட்சம் கோடிகள் மாநிலங்களுக்கு பிரிக்க 20 லட்சம் கோடிகள் தான் மத்திய அரசிடம் உள்ளது வருமானம். மேலே கடன் வாங்கி எல்லாருக்கும் அந்த MSP-க்குள்ள கொண்டு வரனா 17 லட்சம் கோடி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு வீட் இது அந்த முக்கியமான பொருட்கள் அனைத்து பொருட்களையும் அது சாத்தியம் இல்லாதது. சரி. இன்னொன்று 2014 விவசாய பட்ஜெட்டுக்கு 25,000 கோடி இருக்குது. இன்றைக்கி 1,25,000 கோடி வந்திருக்கு. அதை தவிர மற்ற ஸ்கீம்கள் கொடுத்து பல உதவிகள் செய்து வர்றாங்க. இப்போ மற்ற கோரிக்கைகள் பார்த்தால் இதில் WTO FTATலேருந்து வெளியில் வரணும். வேர்ல்டு இதிலேருந்து இதில் நீங்கள் இது 94 இப்போ மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்து நம்ம நரசிம்மராவ் இருந்தப்போ கையெழுத்து போட்டது. இதிலேருந்து வெளியில் வர்றது WTOலேருந்து வர முடியாது. இன்றைக்கி செல்ஃபோன் வச்சுக்காம நான் வீட்டில் உட்காரணும்னு சொல்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி குளோபல் வில்லேஜ் குறுக்கப்பட்ட உலகமே சிறு கிராமமாக ஆகிவிட்டு. இன்னொன்று நம்ம பொருட்களையே அங்கே அனுப்பணும். இன்றைக்கி தமிழகத்தில் தான் ரப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளத்துலேயும் தமிழகத்தில் தான் விளையுது. ஆனால் ஆல் இந்தியாவுக்கு அங்கேருந்து அனுப்பணும். மிளகு தமிழகத்துலேயும் கேரளாலையும் தான் விளையுது. அதிகமாகி போகணும். இது மாதிரி இருக்கிற காலத்தில் வெளிநாட்டு பொருட்கள் கட்டுப்படுத்தி வரணும்.
கடந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டை பெருமளவில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஏன்னா உக்ரைன் வாருக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டிங் ஏன்னா தேவப்பிரியா இந்த ட்ரேட் டெபிசிட் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. இல்லை, எக்ஸ்போர்ட்டிங் வளரும் தேசத்திற்கு ட்ரேட் டெபிசிட் வந்து ரொம்ப முக்கியமான இண்டிகேஷன். அது இந்தியாவில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இல்ல ட்ரேட் டெபிசிட் உங்களுக்கு தெரியாத 3/2 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெட்ரோலியம், கோல்டு, அடுத்தது எலக்ட்ரானிக் பொருட்கள் நம்மளுடைய, அதாவது பெட்ரோலியம் மட்டும் இல்லாமல் எரிபொருள்கள், கோல் மைன்ஸ் எல்லாமே முக்கியமாக இம்போர்ட்ல தான் இருக்கு. இல்ல அது எல்லாமே இன்னொரு 5 வருடத்தில் மாறப்போகுது. இன்னைக்கு சோலார் வந்து கிட்டத்தட்ட 1/3 இருக்கிறது. 2 மேல 2030 வர ஆரம்பிச்சிடும். அப்படி என்றால் இப்போ தேவப்பிரியாட்ட என்ன கேள்வினா, இப்போ வந்து கடந்த முறை ஒரு பெரும் இடசங்கத்திற்கிடையே கடைசி வர 600 பேர் இறந்த போதும் அவங்க வந்து சரி 725 ஃபிகர் கரெக்டாக சொல்றாரு. சரி, அவங்க வாபஸ் வாங்கல. கடைசியில் அரசு இறங்கிட்டு தன் பொசிஷன்ல இருந்து. சரி, ஏனென்றால் வலிமையாக அவர்களுடைய போராட்டம் இருந்தது. 4 மாநிலங்களை தாண்டி இருந்தது. பஞ்சாப், ஹரியானா, இமாச்சலில் நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசம். இந்த போராட்டத்தில் இப்பொழுது தேர்தல் நடத்துவதற்கு ஒரு 90 நாட்கள் தான் இருக்கிறது. இப்போ இது எந்த சிக்கலை ஏற்படுத்தும்? இந்த அரசு இதை ஏத்துக்கொண்டா கூட, அரசு மாறுச்சுன்னு வச்சுக்க, ஏற்றுக்கிடுமா? இல்ல ஏத்துக்குச்சுன்னே வச்சுக்கிட்டால் கூட புதிய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்றது அவங்களுடைய பாலிசி டிசிஷன். இவங்களே வெற்றி பெறுவாங்கிறது பெருவாரியான கருத்து. இப்போ காங்கிரஸ் எம்எஸ்பி எப்படி சொல்றாங்க? சரி, ஒரு சின்ன உதாரணத்துக்கு காங்கிரஸ் எப்படி சொல்றாங்க? இல்ல நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்துருவோம். திமுக விட்டுருங்க, நம்ம மேல பேசுவோம். இல்ல நான் சொல்றது பாசிபிலிட்டிக்கு சொல்றேன். இப்போ உதாரணமா அவங்க என்ன சொல்றாங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 200 நாளைக்கு நாங்க உயர்த்துவோம், 700 ரூபா மினிமம் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப திமுகவுடைய அறிக்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நாங்க 100 நாளை 150 நாளா ஆக்குவோம். அறிக்கை நம்பர் 42. 300 ரூபாயா சம்பளம் ஆக்குவோன்றாங்க. இவங்க 700 ரூபாய் கேட்கறாங்க. 300 ரூபாய் சொல்லி 150 ஆக்குனதே ஆக்க முடியல. இவங்க வந்து 2.5 வருடம் தாண்டியாச்சு, பாதி ஆட்சி காலத்தையும் தாண்டியாச்சு. அதை நோக்கி எதுவுமே செய்யல. ஸோ இன்னைக்கு காங்கிரஸ் என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்ததோ, கர்நாடகாவில் ஜெயிச்சதாக இருக்கட்டும், தெலுங்கானாவில், அதை நிறைவேற்றுவதற்கு வசதி இல்லாமல் இருக்கு. அதாவது வெறும் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை செய்யாம போகக்கூடாது, ஒரு ஏத்துக்கிட்டு. இப்போ தேவப்பிரியாட்ட கேட்கறதுன்னா எம்எஸ்பி சாத்தியம் இல்லை, 40 லட்சம் கோடி. ஆமா, ஊரக வேளாட்சி 700 ரூபா சாத்தியம் இல்லை. சரி, பென்ஷன் சாத்தியம் இல்லை. இல்ல அடுத்தாப்புல மின்சார கட்டுப்பாடுகள் மத்திய அரசு இதெல்லாம் இலவச மின்சாரத்தை சாத்தியம் இல்லை, கொடுக்க மாட்டீங்க. இலவசம் எதுவுமே சாத்தியம் இல்லை. இன்னொன்னு விவசாயத்தில் அவங்க கேட்டது எதுவும் சாத்தியம் இல்ல. ஒரே நிமிஷம், விவசாயம் வந்து 90% கட்டுப்பாடுகள் மாநில அரசு கீழே தான் வருது, மத்திய அரசுல கிடையாது. அதனால இதை பண்ணணும்னா இன்னைக்கு பஞ்சாப்லையும் தமிழகத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மின்சாரம் இலவசமா தான் இருக்கு. அந்த கட்டுப்பாடு அவங்க சொல்றது. அதுல இது இவ்வளோத்தையும் நீங்க செய்யல, ஒன்று செஞ்சிருக்கலாம்ல. நீங்க இல்லை, பிஜேபி இந்த லக்கிம்புரியா இந்த கலவரத்துல ஒரு மனசாட்சி இல்லாம யாரா இருக்கட்டும் காரை விட்டு அடிச்சு அவங்க மேலேயாவது நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல. சார், சட்டப்படியாக இது சட்டத்தின் கண்ணில் என்ன நடக்குதோ நடந்துகிட்டு இருக்கு. யாரும் காப்பாற்றல. சரியா, 90 நாளைக்கு மேலே எந்த ஒரு குற்றவாளியும் இன்னைக்கு வைக்க முடியாது. அரசு இந்திய நீதி பரிபாலனத்தின் படியாக சரியான முறையில் நடந்துட்டு இருக்கு. முதல்கட்ட கருத்து தோழர், நீ சொல்லுங்க, இது எந்த போக்கில் போகுது? அதாவது 2020 பிற்பகுதியில் மோடி அரசு விவசாயத்துறையில் பெரிய புரட்சியை கொண்டு வரேன்னு சொல்லி 3 விவசாய திருத்த சட்டங்களை கொண்டு வந்தது. அந்த திருத்த சட்டத்தை எதிர்த்து தான் விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அதில் தான் நீங்கள் நினைத்த கிட்டத்தட்ட ஓராண்டு 3 மாதம் 15 மாதம் நடந்த அந்த போராட்டத்தில் அந்த போராட்டத்தை வந்து தீவிரவாதிகள் பூந்து விட்டார்கள், பயங்கரவாதிகள் வந்து விட்டார்கள், பாகிஸ்தான் ஏஜென்ட் வந்து விட்டார்கள் என்று வழக்கமாக சொல்லி அங்கே அவங்க வந்து தண்ணீரை கூட கட் பண்ணி அந்த தண்ணீரையும் அவங்களே போர்வெல் போட்டு பாடி வீடு அமைத்து அவர்களே தங்கி அவர்களே தங்களுக்கான உணவுப் பொருள்களையும் பஞ்சாப்லேருந்து விவசாயிகள் கொடுத்து அனுப்பி அது ஒரு பெரும் போராட்டமாக, உலகத்தின் முன்னுதாரண போராட்டமாக, வரலாற்று ரொம்ப முக்கியமானது போராட்டம். என்ன விஷயம் அதில் வலியுறுத்தியது? ஒன்று, இந்த சட்டங்கள் இருக்கக்கூடாது. இந்த சட்டங்கள் நீங்கள் சொல்கிற வளர்ச்சியை விவசாயத்தில் தராது. அவங்க எடுத்துக்காட்டாக சொன்னது அமெரிக்காவில் 1960களில் 60 விழுக்காடு விவசாயிகள் இருந்தாங்க. இதே மாதிரி சட்டங்களை அங்கே கொண்டு வந்து தான் அனைத்து விவசாயத்தையும் பெரும் நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி விவசாயிகளுடைய எண்ணிக்கை வெறும் 2% தான். எங்கே? அமெரிக்காவில் சாதாரண விவசாயம் இல்லை. அதான், ஏன்னா 500 ஏக்கரில் தான் தோட்டமே போடுறாங்க.
சரி, அதை சொல்ல வரேன். எனவே அந்த வகையில் பார்க்குற போது இந்தியா வந்து ஒரு பெரும் நாடு மக்கள் தொகையில். அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, இன்றைக்கி கிராமப்புற பொருளாதார வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நீங்கள் மேம்படுத்தாமல், விவசாயத்தை இல்லாமல் எதையுமே நீங்கள் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. எனவே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஜீவாதார உரிமையாக இந்த இருக்குது, வேலை வாய்ப்பாகவும் இருக்குது. எனவே அதை மேம்படுத்தணுங்கிறதுனால இந்த சட்டங்கள் நிச்சயமாக வராது. இன்னொன்று, இந்த மண்டீஸை பற்றியெல்லாம் வந்துச்சு. ஏற்கனவே இங்கே மண்டீஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அதையெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு புதிய வகையில் கொண்டு வர்றோம், கட்டுப்பாடான விலையெல்லாம் கிடைக்கும் நீங்கள். ஆனால் என்ன ஆனது, காஷ்மீர் ஆப்பிள் 38 ரூபாய்க்கு தான் இன்றைக்கும் கொள்முதல் ஆகுது. ஆனால் இங்கே மார்க்கெட்டில் என்ன விலை? 250 ரூபா. 250 ரூபா. அந்த இடைத்தரகர்களை ஒழிச்சிட்டோன்னு நீங்கள் யார்கிட்ட போகுது? அதானி தான் மொத்தமாக குழுமம், அந்த குழுமம் தான் மொத்தமாக வாங்குகிறது. பருப்பு பற்றாக்குறையும் போது பருப்பை இறக்குமதி செய்தது ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து, ஐரோப்பிய நாடுகள்லேருந்து அதானி. 70 ரூபா விற்ற பருப்பு 190 ரூபாய்க்கு போனது. இப்போ 220. இப்போ 220 ரூபா ஆயிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ இவை அனைத்தும் எந்த நலனுக்காக கொண்டு வரப்பட்டது என்பதை உணர்ந்து தான் விவசாயிகள் போராடினாங்க. இங்கே கேட்குறாங்க, பருப்பு விவசாயிக்கு நீங்கள் எம்எஸ்பி கொடுத்தீங்கன்னாக்க நாங்கள் குறைந்த விலையிலே கொடுப்போம்ல, இவ்வளவு ஏறாதில்ல, இம்போர்ட் பண்ண வேண்டிய தேவை. அதெல்லாம் பெரிஷபிள் குட் இல்லது. ஒரு நாட்டினுடைய இறையாண்மையே, அந்த நாட்டினுடைய உணவு தேவை இறையாண்மையில் அடங்கி இருக்குங்க. அப்போ அந்த சாவரினிட்டியை நீங்கள் சொந்த காலில் நிற்கணும்னா இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் அந்த இது வருது. எனவே தான் அந்த கோரிக்கையில் ஒரு முக்கியமான ஒன்றாகத்தான் எம்எஸ்பி வந்தது. அது என்ன, ஏற்கனவே சுவாமிநாதன், டாக்டர் சுவாமிநாதன் தலைமையில் அமைக்க வேளாண் விஞ்ஞானி அவருக்கு இப்போ கூட நீங்கள் விருது கொடுத்துருக்கிறீங்க. அவர் சொன்னதை விட்டுட்டீங்க, ஆனால் அவருக்கு விருது கொடுத்துருக்கிறீங்க. அவர் சொன்ன பரிந்துரை தான் C2 50%, செலவினங்கள் போக 50 விழுக்காடு கரெக்ட் வந்து லாபம் வைத்து எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ் தான் நான் சொல்கிறது, நீங்கள் தீர்மானிக்கணும் என்ற கருத்தை வச்சார். அதுதான் பிரச்சனை ஆனது. 11 முறை பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் சொன்னதே திரும்ப திரும்ப சொன்னதுனால அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்தது. இறுதியில் அந்த சட்டங்கள் வாபஸ் பெறப்படும், இதற்காக ஒரு குழு அமைக்கப்படும், எம்எஸ்பியை அறிவிப்பதற்கென்று ஒரு குழு, ஆராய்ச்சி செய்ய குழு அமைக்கப்படும் ஆரம்பிச்சிங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? எனவே தேர்தலுக்கும் போகுது. எனவே கேட்குறாங்க, அப்போ நீங்கள் எம்எஸ்பின்னு குழு அமைச்சிங்களா, அந்த குழு எத்தனை காலம்? மற்றதெல்லாம் உடனே நடக்குது. 370வது பிரிவு ரத்து செய்யணும், அடுத்த நாள் நடக்குது. அது வந்து மானியம் கொடுக்க வேண்டிய இல்லையா சார்? இல்லைங்க தானே எடுக்கிறோம். இல்லை அரசின் செயல்படும் விகிதத்தை சொல்கிறேன். வெறுப்பு பிரச்சாரத்துக்கும் இது மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதற்கும் அரசு வேகமாக செயல்படுகிறது. தேவையான பிரச்சனை. நீங்கள் ஒன்று சொல்கிறேங்க, சரி, இன்றைக்கு இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் கோடி வரா கடன்கள் பெரும் நிறுவனம் 800 குடும்பங்களுக்கு நீங்கள் ஒத்திசை பண்ணியிருக்கிறீங்க. ஏன் விவசாயத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது? விவசாய கடனை கூட நீங்கள் தள்ளுபடி பண்ணலையே? பிரச்சனையாக இருக்குல்ல சார், நம்ம கடன் நிறைய இருக்குது. 152 லட்சம் கோடி, 11 லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்ட வேண்டி இருக்கு. பெரும் பிரச்சனைகள். அந்த வட்டி எடுத்து கட்டியிருக்கலாமே, அந்த வரா கடன்களை வசூல் பண்ணி கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அவன் எல்லாம் என்ன தேசபக்தனா? தேவப்பிரியா ஒரு நிமிஷம், உங்க டைம் தான் தோழர், உங்களுக்கு 2வது தரேன். எப்பவுமே கார்பரேட்டுகளுக்கு வந்து ரொம்ப சகாயமாக இருக்காங்க. இப்போ நேற்றுக்கு கூட அந்த பாண்டில் கூட பிஜேபி மீது டாக்டர் சுப்பிரமணிய சாமி சற்று முன்னர் அறிக்கை வேற வெளியிட்டிருக்கிறார். மிக கடுமையான அறிக்கை வெளியிட்டிருக்கார். அது டாப்பிக்குரியதில்லை. பிஜேபியில் இருந்து கொண்டே ஒருவர் இவ்வளோ இதாக இருக்கார். பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணன்னு வேற சொல்கிறார். அவர் நேரடியாக பிஜேபியில் இருக்காருங்கிறது விவாதத்துக்குரியது. இன்னைக்கு வரையும் அபிஷியலா இருக்காரு பிஜேபி. சொல்றது அவர் சொல்லுங்க, காட்டுங்க. பதவிகள் எப்படி நீங்க சொல்லலாம்? பதவிகள் எதுலயும் இருக்கிற மாதிரி இல்ல. அவர் எந்த ஒரு நிர்வாக குழுலையும் இல்ல. சரி, அவருடைய தனிப்பட்ட கருத்துக்குள்ள நான் போல. இப்போ ஒண்ணு இவர் சொன்னார் 75 லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்ட கார்பரேட்டுகள். தள்ளுபடி செய்யப்படவில்லை. ரைட் ஆஃப் நான் பேங்கிங் செக்டர்ல ரைட் ஆஃப் அந்த கடன் ரைட் ஆஃப் இது அதான் ரைட் ஆஃப்னா இந்த புக்ல இருந்து எடுத்து அந்த புக்ல எடுத்து வசூல் செய்யறதுக்கு ஏஆர்எம்பின்னு தனியா போட்டு வசூல் பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி கடந்த 3 வருஷத்துல வசூல் ஆயிட்டு. ஓகே, நான் உங்களுக்கு அல்டிமேட்லி வங்கிகளுக்கு லாஸ். ஒண்ணே சொல்றேன் கேளுங்க. தேசிய வங்கிகளுக்கு, ஆமா தேசிய வங்கிகளுக்கு லாஸ். ஒண்ணே சொல்றேன், இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, 30,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தான். அலோக் இண்டஸ்ட்ரீஸ் அது எவ்வளவு கொடுத்தீங்க? 5,000 கோடி ரூபாய்க்கு இன்னொருத்தட்டு எடுத்துருக்கீங்க. ஐயா, அந்த 5,000 கோடி ரூபாய் வித்து அது இருங்க சார், கொஞ்சம் இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடு கொண்டு வந்து நீங்க அதை பண்ணீங்க. அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு அதனுடைய விளைவு என்ன? இருங்க, உங்கள்ட்ட விளைவு என்ன? 25,000 கோடி நெட் லாஸ் பேங்குக்கு. சரி,
இன்னொருத்தனுக்கு சகாயம் பண்ணியிருக்கிறீங்க. சரி. அப்ப நீங்க வில்ஃபுல் டிஃபால்டர்ஸை ஒரு கிரிமினலா நடத்துவதற்கு பதிலாக சரி. தங்கத்தாம்பரத்துல வச்சு ஏங்க தாங்குறீங்க? அததான் நாங்க கேட்கிறோம். நம்ம ஐயா அதாவது முதல் கட்ட கருத்தான் தோழர்கிட்ட கொஞ்ச நேரம் தான் கொடுத்துருக்கேன். நேரத்தையும் நீங்க உங்க நேரம் என்ன, நீ தான் பேசுறீங்க, அப்புறம் நேரம் ஒரே ஆசை தான் உங்களுக்கு. ஐயா இப்ப நம்முடைய தோழர் தேவப்பிரியாவும் பேசுனாங்க, நீங்க இடையில குறுக்கிட்டீங்க. சொல்லுங்க, கடைசியில் நான் ஐயநாதன் ஐயா போறேன். நித்யானந்தம் சார் என்ன செய்யறது, எழுதிட்டு இருக்காரு. அமைதியா இருக்கு ஐயா. வணக்கம் ஐயா. என்ன ஐயா எழுதிட்டு இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. வணக்கம் ஐயா, இப்பதான் கேக்குது. கேக்குதா? ஒண்ணு எழுதல, தலையெழுத்து தான். சரி சொல்லுங்க. கேக்குது, இப்பதான் கேக்குது. சரி, இப்ப இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. எப்படி தெரியல, சொல்லுங்க. என்னது நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்கு. இப்ப இந்த பிரச்சனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, டெல்லியில் போராடுகின்ற இந்த விவசாய பிரச்சனை ஏற்கனவே கடந்த 21-22 ஒரு 8 மாசம் நடந்தது. அந்த 8 மாசம் நடக்கின்ற பொழுது 3 வேளாண் சட்டங்களை மோடி அரசு இயற்றியதை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதை நாம் திரும்ப பெறலாம் என்று சொன்னாலும் கூட எழுத்துப்பூர்வமாக திரும்ப பெற வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் கலைய நேர்ந்தது. என்ன ஒரு அவர்களுக்கு தேவையான அத்தனையும் செய்கிறேன் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சொன்னாலும் கூட அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் பிடிவாதமாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ எப்படி இருக்கு சொன்னா, இப்போ வேறு சில கோரிக்கைகளை சேர்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இதன் பின்னணியிலே யார் இருப்பார்கள் என்று பாருங்கள். நம்முடைய சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய கோரிக்கை எப்படிப்பட்ட கோரிக்கைகளாக இருக்கிறது என்பதை மக்கள் அறிய வேண்டும். அவருடைய உற்பத்திக்கான உயர்வுக்கு விலை உயர்வை மட்டும் அவர்கள் கேட்கவில்லை. அதாவது உத்தரவாதம் தரக்கூடிய எம்எஸ்பி என்று சொல்லுவோம் அல்லவா, அதை அவர்கள் கேட்கவில்லை. அதை பற்றி அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் அது என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மோடி அரசு வந்த பிறகு 2014 வரை 1400 ரூபாய் கோதுமைக்கு இருந்தது. இப்பொழுது 2275 ரூபாய் கொடுத்திருக்காங்க. பார்லிக்கு 1100 இருந்தது, இப்போ 1860 கொடுத்திருக்காங்க. பருப்பு 3100 இருந்தது, 5440 ஆக்கியிருக்காங்க. லென்டில் 2950 இருந்தது, இப்போ 5425 வைத்திருக்கிறார்கள். கடுகு 3050 இருந்தது, 5650 வைத்திருக்கிறார்கள். சன்ஃபிளவர் சூரியகாந்திக்கு 3000 இருந்தது, 5800 ஆக்கியிருக்கிறார்கள். காட்டன் எம்எஸ் 3750 இருந்தது, 6620 ஆக்கியிருக்கிறார்கள். காட்டன் எல்எஸ் என்பது 4020 இருந்தது, 7020 ஆக்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஜவஹர் ஹைபிரிட் இவற்றை 4020 இருந்ததை 7020 ஆக்கியிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து சொன்னான். பஜ்ரா 1250 இருந்து 2500. ராகி நீங்க ராகி எடுத்துட்டீங்க சொன்னா 1550 தான் இருந்தது, இப்ப 3446 ஆக்கியிருக்காங்க. சோயாபீன் 2560 இருந்தது, 4600 ஆக்கியிருக்காங்க. சேசம் எள்ளு 4600 இருந்தது, 8635 ஆக்கியிருக்காங்க. ஐயா மூங் தால் இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கு 4 மணி நேரத்துக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க ஐயா? இப்ப நீங்க சொல்லக்கூடிய அதனால சொல்றேன். ஆக 2014 இருந்து இப்பொழுது விவசாயிகளுக்கான அடிப்படை விலை என்பது நிர்ணயம் செய்யப்பட்டது 1.5 மடங்கு அதிகமாக இருக்கிறது. இன்னும் அதிகமாக தேவை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறது அரசு. அதற்கு சற்று அவகாசம் தேவை. ஆனால் இப்பொழுது கோரிக்கை இவர்களுடைய உற்பத்தியை மட்டுமல்ல, இவர்களுடைய கோரிக்கை எப்படி விசித்திரமாக இருக்கிறது என்று பாருங்கள். இவர்கள் விவசாயிகள் தானா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர்கள் இந்த குப்பைகளை எரிக்கிறார்கள், வைக்கல்கள் இவற்றையெல்லாம் எரிக்கிறார்கள், அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தடை முழுவதுமாக நீக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். எதற்காக நீக்க வேண்டும்? சுற்றுப்புற சூழல் கெட்டுவிட வேண்டும், கெட்டு போகிறது என்பதற்காகத்தான் அதை தடை விதித்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த குப்பைகளை என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசாங்கம் யோகி அவற்றை எப்படி பணமாக மாற்ற முடியும் என்ற திட்டத்தை அவர்களுக்கு அறிவித்திருந்தும் கூட அதையெல்லாம் விடுத்து நாங்கள் எரிப்போம், முழுமையாக அதற்கு தடை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி மின்சாரத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மின்சார கட்டணம் அரசு கொடுக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நிலத்திற்கும் எவ்வளவு பயிராகிறது, எவ்வளவு ஆகும் என்று அடிப்படையிலே சொல்லி இத்தனை மின்சாரம் தேவைப்படும் என்று சொன்னால் அதுவரை உள்ளதை
அரசு கொடுத்து விடுகிறது. ஆனால் அவர்கள் அதற்கு கணக்கே இருக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது மின்சாரம் தவறாக பயன்படுத்தப்படும் என்று அரசு கருதுகிறது. அதைத்தான் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தையிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோல எல்லா கடன்களையும் மொத்தமாக இதுவரை அத்தனை கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். எவ்வளவு வரும் தெரியுமா? அதெல்லாம் 24 லட்சம் கோடி. 24 லட்சம் கோடி ஒரே ஒரு பேனாவுடைய கையெழுத்திலே முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இவைகள் எல்லாம் தான் இப்பொழுது நடந்த நள்ளிரவு வரை நடந்த பியூஷ் கோயலோடு நடந்த பேச்சுவார்த்தையிலே முறிவு ஏற்பட்டதுக்கான காரணம். இவைகள் எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களுக்காக நான் இதை சொல்லுகிறேன். இப்படி பல விஷயங்களை WTO நாம் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். WTO ஏற்கனவே ஒற்றுக்கொள்ளப்பட்டது மட்டுமல்ல, நம்முடைய பாரதத்தினுடைய அத்தனை கோரிக்கைகளையும் WTO ஏற்றுக்கொண்டு நமக்கு சாதகமான சூழ்நிலை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி ஏற்படுத்தி இருந்தும் கூட WTO திரும்ப நாம் பெற வேண்டும், நாம் அதில் சேரக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது நடைமுறைக்கு சாத்தியமா? சிந்தித்து பாருங்கள். அதே மாதிரி 10,000 60 வயதுக்கு மேலானவர்களுக்கு 10,000 ரூபாய் ஊதிய தொகை விவசாயிகளுக்கு, அதல்லாமல் ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அனைத்து விவசாயிகளுக்கும் 6,000 ரூபாய். இது இந்த அரசு வந்த பிறகுதான் செய்திருக்கிறது. கிராப் இன்சூரன்ஸ் என்று சொல்லுவேன், பயிர் காப்பீடு. ஐயா, இப்ப நீங்க சொன்னது ஒரு நீண்ட நிறைய அறிக்கையில சொல்லிட்டீங்க, ரொம்ப தெளிவா வேற சொல்லிருக்கீங்க. நான் நேரம் கருதி உங்களை வந்து சுருக்கி இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா என்னென்ன பொருளுக்கு 1.5 மடங்கு இல்ல வர பயிர் காப்பீடு என்பது சரி. பயிர் இந்த கடைசியா இன்னும் ஒன்று மட்டும் கேட்டுக்க சொல்லுங்க. பயிர் காப்பீடு என்பது அவர்கள் பயிர் எத்தனை அவர்கள் செய்கின்றார்கள், எத்தனை உழவை பார்க்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் பயிர் காப்பீடு அமையும். ஆனால் இப்பொழுது உள்ள கோரிக்கையை அவர்கள் என்ன வைக்கிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவு நிலம் இருக்கிறதோ அந்த நிலத்தின் அடிப்படையில காப்பீடு கொடுக்க வேண்டும். அது விவசாயம் நடக்கிறதா இல்லையோ, விவசாய நிலத்திற்கு எல்லாமே காப்பீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசாங்கத்தால் சாத்தியமாகுமா? சிந்தித்து பாருங்கள். இந்த சுற்றுலா எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் இன்னும் பல விளக்கங்களை சொல்ல தயாராக. இதற்கு பின்னணியில யார் இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் மிக தெளிவாக அரசுக்கு தெரிந்திருக்கிறது. அதையும் நாம் விவரமாக பேசலாம். ரொம்ப ரொம்ப இணைப்புல இருங்க. நான் 2வது ஐயநாதன் ஐயாட்ட போயிட்டு வரேன். இப்போ நம்முடைய நித்யானந்தம் சார் அவங்க ஒரு நீண்ட நெடிய அறிக்கை போட்டிருந்தாங்க. சாத்தியம் இல்லாததை கேட்டு இவர்கள் போராடுகிறார்கள். அது லிஸ்ட்டை நிறைய சொன்னாங்க. நான் நேரம் கருதி கொஞ்சம் சுருக்கிட்டேன். என்ன கடுகுக்கு எவ்வளோ இருந்துச்சு, உளுந்துக்கு எவ்வளோ இருந்துச்சு, பருப்புக்கு எவ்வளோ இருந்துச்சு. அவங்க வைக்கிறது வந்து 24 லட்சம் கோடி ரூபாய் கடனை ரத்து செய்ய முடியுமா ஒரு கேள்வி. மொத்தத்தில் அடுத்தால பார்த்தோன்னா 40 லட்சம் கோடி எப்படி வந்து MSP கொடுக்க முடியும், தேவப்பிரியாவுடைய கேள்வி. இதை தாண்டி இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க. நம்முடைய தேவப்பிரியா அவர்கள் காலிஸ்தான் கொடியை சுட்டி காட்டியதை போன்று திருப்பி சொல்கிறார்கள். இவருக்கு பின்னால் இயக்குபவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. அவர் சொன்ன லிஸ்ட்ல இருந்து நீங்க மாறுபடுறீங்களா? சாத்தியம் இல்லாததை மத்திய அரசின் மீது விவசாயிகள் போராட்டத்தின் வடிவாக திணிக்க முற்படுகிறார்களா? எப்படி பார்க்கிறீர்கள்? போராடக்கூடிய விவசாயிகள் என்ன கேட்கறாங்க அப்படின்றதும், அந்த டிமாண்ட்ல நியாயம் அநியாயம் செலவீனங்கள் இதெல்லாம் பேசுறதுலாம் இருக்கட்டும். சரி, விவசாயிகளுக்கு நீங்க என்ன உத்தரவாதம் கொடுத்தீங்க? சரி, விவசாயிகளினுடைய வருவாய் 2023க்குள் 2 மடங்காக ஆக்கப்படும் என்று உறுதியளித்து தானே ஆட்சிக்கு வந்தீர்கள். 2024 இருக்கோம், இரட்டிப்பாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அறிக்கை தருவதற்கு முதலில் முடியுமா? அவர்களுடைய வருவாய் அதிகரித்தது என்று சொல்வதற்கு உங்களால் முடியுமா? 2வது, சாமிநாதன் அவர்களுக்கு நீங்க பாரத ரத்னா விருதை கொடுக்குறீங்க. அவர் கொடுத்த, அவருடைய தலைமையிலான குழு கொடுத்ததுதான் இந்த C2+50 என்கின்ற அந்த கணக்கீட்டின்படி விவசாயிகளுக்கான விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிப்பு. அதை தேர்தல் அறிக்கையில ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? ஏத்துக்கிட்ட அந்த விடயத்தை செஞ்சீங்களா இல்லையா? 3வது, கடந்த முறை அவர்களை போராட்டத்தை முடிக்கும் பொழுது அந்த போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை எல்லாம் 3 சட்டங்களை திரும்ப பெற்றுவிட்ட பிறகு அவருடைய கோரிக்கையை பரிசீலிக்கின்றேன் என்று சொன்னீர்களா இல்லையா? பரிசீலித்து என்ன முடிவை தந்திருக்கிறீர்கள்? 4வது, நமது விவசாயிகளினுடைய ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஸ்டேட் பை ஸ்டேட் என்னது? அதிகபட்சம் பஞ்சாப்ல வந்துட்டு 19,000, குறைஞ்சபட்சம் பீகார்ல 8,000, இடையில தமிழ்நாட்டுக்கு 10,000,
இவ்வளவுதானே. மாசத்துக்கு மாசம் வருவாய். இதுல மழை இருக்குது, வெள்ளம் இருக்குது, அடிச்சுக்கிட்டு போறது எல்லாமே இருக்குது. அதுக்கு வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனான்ற ஒரு திட்டம், காப்பீட்டு திட்டம். அந்த காப்பீட்டு திட்டத்திலிருந்து விவசாயிகள் எந்த விதமான இழப்பீடும் பெறவில்லை. அதை எங்களுக்கு இழப்பீடு ஏற்படுத்துகிறது என்று குஜராத் அரசு அதிலிருந்து வெளியேறி தனித்த காப்பீட்டு திட்டத்தை தொடங்கியது ஏன்? இது பிரதமருடைய திட்டத்தின் தோல்வியா இல்லையா? இப்படி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே போறோம். அரசு செய்ய தவறியதும், பரிசீலிக்க தவறியதும், நிறைவேற்ற தவறியதும் தான் இன்றைய போராட்டத்திற்கான அடிப்படை. தேவப்பிரியன் சொல்றாரு, அவங்க கிட்ட சொல்லக்கூடியதை பற்றி நிர்ணயிச்சோம் அப்படின்னோம்னா 24 லட்சம் கோடி 90 லட்சம் கோடி பாருங்க. முதல்ல நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஸ்டேட் கடந்த நிதியாண்டில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ப்ரொக்யூர் பண்ண உணவுப் பொருட்களினுடைய அளவு எவ்வளவு, அதுக்காக அது செலவு பண்ண காசு எவ்வளவு, பணம் எவ்வளவு, அதை அவர் பேசட்டும். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபுட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக செலவு பண்றதுக்கான பணம் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யவில்லை. இப்போ கடந்த இன்டரிம் பட்ஜெட்ல கூட ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அப்படின்னா ஆஃப் பட்ஜெட்ல வந்துட்டு அதை வந்துட்டு கடன் வாங்கி நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்ல போகக்கூடிய அந்த சர்டிபிகேட்ல வந்துட்டு நம்ம முதலீடு செய்யக்கூடிய அந்த அமைப்பிடமிருந்து 8 விழுக்காட்டிற்கும் அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதை வெளியிலிருந்து விவசாயிகளிடமிருந்து அந்த பொருட்களை எல்லாம் கொள்முதல் செய்யுது. பட்ஜெட்ல காட்டப்படுறது இல்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒரு அயோக்கியத்தனம். யூ ஒன்லி கேரண்டி, பட் அப்போ இதெல்லாம் வந்துட்டு அதன் மீது அக்ரூ ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பெரிய பேர்டன் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இன்னைக்கு எடுத்து சொல்லுங்க அவரை. அப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க விவசாயத்துக்காக? விவசாயத்துக்காக பண்ணிருக்கக்கூடிய புள்ளிவரங்களை நான் சொல்றது வந்துட்டு பிரஸ் பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுல இருந்து நான் எடுத்து சொல்றது. அந்த பேசிக்கிட்டே இருக்கேன் அன்றாடம். அப்ப எதை செய்ய தவறுனீங்களோ அது போராட்டமாக வருது. இல்ல யாரு கலந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க காலிஸ்தானிஸ், அவங்க கொடியேத்துறது யாரு? கடைசியில் பிஜேபி காரன் கண்டுபிடிக்கப்படல. மறந்துடுறீங்களா? யாரையும் ஏமாத்தலாம், விவசாயிகளை ஏமாத்த முடியாது. ஏன்னா அவங்க தொழில இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு வரிவிலக்கு அப்படின்ற ஒரு விடயத்தை தவிர இந்த நாட்டினுடைய எதுவும் இல்லை. ஆனா இந்த விவசாயிகள் 2020-21 இந்த 2 நிதியாண்டுகளிலும் இதே இந்த கொரோனாவால் இந்த பாதிக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய முழு உற்பத்தி மேனுஃபேக்சரிங் செக்டார் எல்லாமே முடங்கி போயிருந்த நிலையிலும் கூட அவருடைய உற்பத்தி இருந்து அந்த 2 ஆண்டுகளிலும் கூட இந்தியா உணவு உற்பத்தியில் ஒரு புதிய சாதனையை புரிந்தது. ஃபுட் செக்யூரிட்டி that they have ensured. அவர்கள் உணவு பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விவசாயிகளை நீங்கள் கையாளக்கூடிய விதம், விவசாயிகளினுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கான உங்களுடைய வழிமுறை என்ன சாதித்தீர்கள்? உங்களை எல்லாம் சொல்ல வரல. அவங்க என்ன சொல்றாங்க? லீகல் கேரண்டி, அவ்வளவுதான். அது ஒரு பருவத்துக்கும் மாறும். சட்ட ரீதியான பாதுகாப்பு. ஒரு ஆண்டும் அரசு ஊழியர்களுக்கு அந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய விலைவாசி உயர்வை வைத்து, இன்ஃபிளேஷனை வைத்து டியர்னஸ் அலவன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி எந்த விதமான போராட்டமும் இல்லாத அறிவிக்கிறீங்களே, சட்டப்பூர்வமா தான் அதை செய்றீங்க. இதே மாதிரி விவசாயிகள் செய்யக்கூடாதா? என்ன நாடு அழிஞ்சிருமா? கேட்கிறேன் நானு. 11.5 லட்சம் கோடியை வெளியில நீங்க கடன் வாங்குறீங்க. ஆனா ஃபுட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக ஒரு பைசா நீங்க பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யறதில்ல. ஒதுக்கீடு செஞ்சேன்னு நாளைக்கு நிர்மலா சீதாராமன் பேசட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி, அவர்களுக்காக என்ன அஷூரன்ஸ் கொடுத்தீங்க, அதுல என்ன நிறைவேற்றிருக்கிறீங்க அதை சொல்லுங்க. கேக்குறேன் சார். உங்களுடைய கேள்விகளை யாரு என்ன போடலங்க, இந்த கதை பூ சுத்துறது காது குத்துறதெல்லாம் வந்துட்டு பொது வெளியில கூடாது. சரி, நிறுத்திக்கங்க. சரி, என்ன சொன்னீங்க, என்ன நிறைவேற்றுனீங்க, அதை மட்டும் பேசுங்க. அப்புறம் போராட்டத்தினுடைய ஜாயத்தை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஐயா ஐயநாதன், தேவப்பிரியா ஒரு நீண்ட நெடிய விவகாரத்தை வைத்தார். இப்போ நாம கேட்டோம் 11 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. மொத்த கடனுடைய அளவு 155 லட்சம்.
IMF வந்து இதனுடைய சதவீதம் 100க்கு மேல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. இப்போது வளர்கின்ற தேசங்களில் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு கடன் வாங்குவது இயல்பு தான். வங்கி செக்டார் சேர்ந்தால் உங்களுக்கு தெரியும். ஆக இந்த சூழ்நிலையில் ஐயநாதன் அவர்கள் தெளிவான பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு நான் கேட்கணும்னா நீங்கள் பொறுமையாக கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் என்ன? இல்லை, முதல்ல பொருள் இது எல்லாமே மாநிலத்துக்கு கீழே தான் வரும். அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண வேண்டியதோ எம்எஸ்பி கொடுக்கறதோ இதில் வரும். திமுகவுடைய கிடையாதுங்க. ரொம்ப நான் கேட்கறது திமுகவுடைய சப்போர்ட்டிவ் பிரைஸே கொடுக்க கூடாதுன்னு சட்டம் போட்ட ஐயநாதன் ஐயா கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஒன்று நான் வரேன். 35 எல்லா பொருட்களும் எம்எஸ்பியில் வாங்குறதுங்கிறது வாக்குறுதி நம்பர் 35. வாக்குறுதி நம்பர் 75 நெல்லிற்கு 2500 ரூபாயும் கரும்புக்கு 4000 ரூபாயும் தரேன்னு சொல்லியிருக்காங்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. இல்லை ஐயா தேவப்பிரியா, இப்போ பிரச்சனை மாநில அரசை பத்தி இல்ல, வருமானம் மாநில அரசு சரி. ஒரு தேசிய அளவிலான 2019 தேர்தல் அப்போ 6000 ரூபாய் சராசரி அகில இந்திய சராசரி மாநில வருமானம் இருந்தது. இப்போ 10,000 சில்ட்ரன் அவரே சொல்றாரு. 2 மடங்குன்னு சொன்னதுல கிட்டத்தட்ட 80% அச்சீவ் பண்றாங்க. மீன் ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்றப்ப இன்னொன்னு பல செலவுகளை யூரியா போன்றவை தட்டுப்பாடுகள் எல்லாம் குறைச்சு சொல்லுங்க. முதல்ல the basic calculation is based on C2+50. நீங்க அந்த இடத்துக்கு வாங்க. இப்ப விவசாயி வந்துட்டு அவனுடைய வருவாய் பெருகிடுச்சு அப்படின்றத வந்து சொல்லாதீங்க. இது விலையேற்றத்தினால வரக்கூடிய குறியீடு. நீங்க முதல்ல கேட்ட கேள்வி C2+50 நடைமுறைப்படுத்துறீங்களா இல்லையா? அதை முதல்ல சொல்லுங்க. MS சுவாமிநாதனுடைய அறிக்கை 2004 அந்த குழு நிறுவப்பட்டு 2006 கொடுக்கப்பட்டது. 14 வரைக்கும் இருந்த ஆட்சி எதுவுமே பண்ணல. இவங்க வந்து 4 பொருள் இருந்ததுல இருந்து இப்ப 24 பொருளா ஏற்றிருக்காங்க. எவ்வளவு ஏறி இருக்கிறது அதுக்கு அந்த ஃபார்முலாவை நோக்கி தான் போயிட்டு அதை நம்ம நித்யானந்தம் சொன்னாங்க. நித்யானந்தம் ஒவ்வொரு பொருளாக எடுத்து சொன்னார். நான் ரொம்ப டீட்டெயிலாக டைம் இருக்கு. 24 பொருட்களை சேர்த்திருக்காங்க. இப்போ இன்னொன்று, மாநில அரசு வாங்குறதெல்லாம் நேரடியாக விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. பல பிரச்சனை இது குறையும். உதாரணமாக இது தேர்தல் வாக்குறுதி 55 சத்துணவு மையம், அரசு ஹாஸ்டல்கள், அரசு நிறுவனங்கள், இது எல்லாத்துக்குமே காய்கறி, பழம், வெல்லம், பனை வெல்லம், சர்க்கரை, பருப்பு, தானியங்கள் எல்லாமே விவசாயிகளின் கூட்டுறவு விற்பனை மையம் மூலமா வாங்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் திமுகவுடைய வாக்குறுதி எண் 55. அது இங்கே இல்ல, ஒரு மாநிலத்திலயும் அதே மாதிரி தானே வரணும். இப்போ பிரச்சனை திமுக இல்ல, பிரச்சனை அந்த யார் அதிகாரம்? MSP யாருடைய அதிகாரம்? இருங்க, மத்திய அரசு ஃபிக்ஸ் பண்ணதை தாண்டி இருங்க அதை விட அதிகமாகவும் மாநில அரசு கொடுக்கலாம். முடியாது, தாராளமா தடையே இருக்குங்க. நீங்க வழக்கே இருக்குங்க. போன முறை அது மாதிரி பண்ணி அதுக்கு இந்த உரிமை அரசுகளுக்கு இல்லைன்னு கண்டித்தது பாஜக. MSP வந்து மாநில அரசு கீழே வருதுங்க. சப்போர்ட்டிவ் பிரைஸ் ப்ரொக்யூர்மென்ட் அக்ரிகல்ச்சர் ரெண்டுமே மாநில அரசு கீழ வருது, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழ வருது. சோ இவங்க அதே நிர்ணயம் அவங்க கிட்ட வருது. இவங்க வாங்கி அது குறைந்தபட்ச ஆதார விலை, அதை விட அதிகமா இல்ல, ஒரே நிமிஷம், குறைந்தபட்ச ஆதார விலை தான். அதுக்கு மேல அதிகம் இருந்தாலும் யாரும் இது பண்ண முடியாது. இப்ப அப்படி ஒரு சூழல் இருக்கின்ற போது அப்படி ஒரு சூழல் இருக்கின்ற போது இந்த விவசாயிகள் மாநில குழுக்களாக அந்தந்த மாநிலங்களை நோக்கித்தான் போராடி இருக்க வேண்டுமே தவிர மைய அரசை நோக்கி போராடுவதன் காரணம் என்ன? இல்ல, இது ஃபார்ம் லாஸ் மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. சில கேள்விகளுக்கு நம்ம விளக்கம். ஒரே நிமிஷம், இந்த பிரச்சனை மிக அதிகமாக பார்க்கப்படுறது பஞ்சாப்ல மாத்திரம். பஞ்சாப், ஹரியானா அந்த பகுதி அங்க 5 நதிகள் இருந்ததுதான் பஞ்சாப்ங்கிறது. அங்க அவங்க வந்து 3ல இருந்து 5 கிராப் எடுக்கிறாங்க. 2 போகம் 1 போகம்ங்கிற நிலைமைக்கு இங்க ஓடிட்டு இருக்கு. அங்க வந்து 3ல இருந்து 5 போகம் ஆவரேஜ் வருமானம் கூட. அத வந்து ஆனால் உங்களுக்கு 90ல இருந்து 120 நாள் வைக்க வேண்டிய நெல்லை ஷார்ட் டேர்ம் கிராப் போட்டா உங்களுக்கு மஞ்சள் கலர்ல அரிசி வருது. அதை கட்டாயமாக அரசு வாங்கணும்னு இது பண்றாங்க. ஸோ அது கட்டாயமாக வாங்க முடியாது, சந்தையில் விற்றுக்கங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இது அப்படின்னு மத்திய அரசு அறிவிக்கும். அதை தாண்டி ஆனால் அவங்களுடைய தரம் சரியில்லை அப்படிங்கிறப்ப கட்டுப்படுத்தி வாங்க வைக்கிறாங்க. இங்கே இது பஞ்சாப் மாநிலம் தான் மிக அதிகமாக பிரச்சனை வருது. சரி, இப்போ இந்த பிரச்சனையை தாண்டி இன்னொரு பிரச்சனைக்கு வருவோம். இப்போ இது தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். பேச்சுவார்த்தை முடிஞ்ச போகிறோம். MSPக்கு என்ன, பென்ஷன் என்ன, இதெல்லாம் பேச போகிறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, ஐயா ஒரு தலையீடு, ஒரே ஒரு சின்ன தலையீடு. சொல்லுங்க. மஞ்சளா அரிசி, அதனுடைய தரங்கட்ட அரிசி வந்து அரசு வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப 80 கோடி பேருக்கு ஃப்ரீ ரேஷன் கொடுக்கறான்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்திருக்கிற இந்திய ஒன்றிய அரசுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், என்ன தரமான அரிசி அது? நான் கேட்கிறேன், தர நிர்ணயத்தை நீங்க செய்யறீங்களா?
சரி. எங்க செஞ்சீங்க? நீங்க எப்படிப்பட்ட அரிசி நல்ல அரிசியா தான் மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு உறுதிமொழி அதுக்குத்தான் இதற்காகத்தான் இப்பொழுது தரமான அரிசியை வச்சுக்கிட்டு பாரத் அரிசின்னு 29 ரூபாய்க்கும் பாரத் ஆட்டான்னு இப்ப நேரடியாக ஒரு அரிசிக்கு பேர் தான் வச்சிருக்கீங்க. பாரத் அரிசினா வரும் சார். வர ஆரம்பிச்சாச்சு. மாநில அரசு பேசி இருங்க சார், நான் பேசுறேன் சார். தோழர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ இந்த எம்எஸ்பி இதெல்லாம் நம்ம பேசத்தான் போறோம். நான் சொன்னேன், இப்போ இது மோடி அரசு இன்னும் தேர்தலை சந்திக்க ஒரு 90 நாட்கள் வைத்துக் கொள்ளுங்கள், 100 நாளாக இருக்கலாம். இந்த பிரச்சனை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நாளிதழ் பேர் சொன்னதில் பல நாளிதழ்கள் இது தேர்தலில் சில விவகாரத்தை ஏற்படுத்தலாம். அது குறிப்பாக ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டான உத்தரப்பிரதேசத்திலையும் கூட இருக்குது. தென்னிந்தியாவில் பெரும் பாதிப்பு ஏற்படுத்த விட்டாலும் கர்நாடகத்தில் ஒரு பகுதியில் இந்த விவசாயத்தினுடைய தாக்கம் தற்போது போராட்டமாக உருவாகி இருக்கிறது. அடுத்து மகாராஷ்டிரா, ராஜஸ்தானிலும் போராட்டம் நடக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா இது பிரச்சனைங்க. நீங்கள் இந்த 2014 2023 இந்த 9 ஆண்டுகளில் 1,474,000 விவசாயிகள் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள் கடன் தொல்லையால். ஒன்றும் குறைவாக இல்லை. இது என்சிஆர்பியோடைய டேட்டா. அவங்க டேட்டாவில் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ கூட நண்பர்கள் அதே மாதிரி ஐயா நித்யானந்தமும் சொன்னாங்க, எத்தனை மடங்கு நாங்கள் உயர்த்திருக்கிறோம் அப்படின்னு. உண்மை என்னென்னா, அன்னைக்கு 45 ரூபாய்க்கு ஒரு டாலர், இன்னைக்கு 83 ரூபாயை தாண்டி 84 ரூபாய்க்கு மேலே. அப்போ அன்றைக்கு ஜிடிபி என்ன, இன்னைக்கு அன்றைக்கு தேசிய மொத்த உற்பத்தி என்ன, இன்னைக்கு என்ன, இதையெல்லாம் எடுத்து போதீங்கன்னா தெரியும். இன்னொன்று, விவசாயத்துக்கான மானியம் குறைக்கப்பட்டுருச்சு. 2014 வரலையும் 2.63, அதாவது 2 பேசணும். 2,00,000 தான் இருக்கு மானியம். மானியம் அதிகம் கொடுக்குறீங்க, மானியம் அதிகம் கொடுக்குறீங்க. மானியம் கொடுக்கலன்னு கேட்குறீங்க. WTO சப்சிடி கொடுக்காதங்குது. நீங்க அக்ரிமெண்ட் போட்டது மோடி அரசு போடல, மன்மோகன் சிங் தான் போட்டார். வெளில வரலாம். அமெரிக்கா அதுல இருந்து வெளில வந்திருக்கு, பிரான்ஸ் அதுல இருந்து வெளில வந்திருக்கு, ஜெர்மனி. இப்போ ஒரு உதாரணத்தை சொன்னா, டென்மார்க் என்ன, டென்மார்க் வந்து பால் நாடு. ஆமா, அங்க ஒரு பசுமாட்டுக்கு 80,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு மானியம் கொடுக்குறாங்க. பசு பாதுகாப்பை பற்றி பேசக்கூடிய இந்துத்துவா இங்க என்ன கொடுக்குறீங்க? புண்ணாக்கும் கொடுக்கல, புல்லும் கொடுக்கல. விவசாயம் தானே அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். விவசாய பொருளாதாரத்துக்கான ரொம்ப அடிப்படையான விஷயம் தானே. கோழி பண்ணை வளர்க்குறோம். இன்னைக்கு கோழி முட்டையினுடைய விலையை யார் தீர்மானிக்கிறது? நம்ம கன்சப்ஷன் ரேட்டு தான். எப்போ அதிகமாக இழுக்குதோ அப்போ தான் இருக்கும், மற்ற நேரத்தில் குறையுது. ஆனால் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பெரிஷபிள் ஃபுட்டுன்னு வர்றபோது, அரிசியோ பழங்களோ அல்லது இந்த மாதிரி விவசாய உற்பத்தியோ வர்றபோது அந்த நேரத்தில் அதை கொள்முதல் பண்ணணும்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எஃப்சிஐயை தனியார் மயமாக்குறீங்க. இப்போ வந்து குடவுன்களே தனியார் மயமாக்குறீங்க. அதனால நீங்கள் எம்எஸ்பி பற்றி சொன்னாக்கா யார் இதை வந்து பிடிக்கிறதுங்கிறதுல பிரச்சனை வருது. தனியார் மயமாக்கனா கையில் காசு இல்லை. இல்லை, நான் என்ன கேட்குறேன், நிலைமை கையில் காசு இல்லைங்கிறது பொய். அதுதான் நான் சொல்ல வரேன். காசு இருக்கு கையில் எப்படி 14 லட்சம் கடன் வாங்குது மோடி அரசு? நான் என்ன கேட்குறேன், இந்த கடன்லாம் யாருக்கு போகுது? நீங்கள் வாங்குற இந்த ஒவ்வொரு ஆண்டும் போடுற பட்ஜெட் யாருக்கு போகுது நான் கேட்குறேங்க. அதாவது மியர் 5% தாங்க கிராமப்புற ஏழைகளுக்கு, அதுவும் சாதாரண அத்துக்கூலி விவசாயிகளுக்கு போகுது. அவங்களுடைய ஊதிய வளர்ச்சி என்பது இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா வெறும் 5%. 100 ரூபானா 105 ரூபா கிடைக்கும் இன்னைக்கு. ஆனால் மேல்தட்டில் இருக்கிறான்ல 2000 மடங்கு உயர்கிறது. இது என்ன நாடு இது? 2000 மடங்கு உயர்வதை பற்றி உங்களுக்கு அதில் ஒரு சீலிங் வைக்கல. அவனுக்கு நீங்கள் டாக்ஸ் ஃப்ரீ ஹாலிடே கொடுக்குறீங்க, நேரடி வரியை நீங்கள் குறைக்கிறீங்க. ஆனால் மறைமுக வரி முழுக்க இவன் தாங்க. ஜிஎஸ்டியில் கூட 64% கட்டுறது பாட்டம் 50%ங்க. அடித்தட்டில் இருக்கிற 50% மக்கள் தான் இந்த விவசாயி போராடுறவன் தான், இந்த கிராமப்புற பாட்டாளிகள் தான், இந்த நடுத்தர குடும்பங்களை சார்ந்த நகர்ப்புற தொழிலாளர்கள் தான் 64 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டுறான். டாப் 10 இருக்கான்ல, டாப் 10%, அவன் வெறும் 4% தாங்க கட்டுறான் ஜிஎஸ்டியில் கூட. டாப் லெவலில் உள்ளவன். அப்போ இந்த நாடு யாருக்காக திட்டமிட்டு சேர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது? அதுதான் கேள்வி. அப்போ இங்கே என்னன்னா, நீங்கள் சொல்றீங்க ஃபசல் பீமாவை பற்றி ஆரம்பிக்க போது எத்தனை கோடி பேர் இருந்துச்சு, இன்னைக்கு எத்தனை பேர்? 10 நிறுவனத்திட்ட கொடுக்குறீங்க. முன்னாடி ஒரே ஒரு அரசு துறை சார்ந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுத்துருந்தீங்க. இப்போ 10 பாருங்கள், டாட்டாவிலேருந்து அதானிலேருந்து அவ்வளோ பேரும் கடை விரிக்கிறான், வசூலிக்கிறானே தவிர எங்கேயும் கொடுப்பதில்லை. என்ன அதில் ஒரு இடத்துல இயற்கை சீற்றத்தினால பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த விவசாயத்துக்கு அந்த பிர்காவை கணக்கில் எடுக்கிறீங்க. ஒரு தனி மனிதனுக்கு இப்போ அழிவு வந்துருச்சுன்னா நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஒரு ஊருக்கு வந்தால் கூட எடுக்க மாட்டீங்க. அந்த பிர்காவில் எவ்வளவு அழிஞ்சிருக்கோ அதை சராசரியாக்கி கொடுக்குறீங்க. இதனால் போதிய அளவுக்கு யாருக்கும் அந்த இன்சூரன்ஸ் கிடைக்கல. அப்போ இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வசூலிக்கிற அந்த இது இருக்குல்ல, தொகை இருக்குல்ல, பிரீமியம்
80 விழுக்காடு திருப்பி செலுத்தப்படுவதில்லை. அதனால அந்த நிறுவனங்கள் தான் வளர்ந்திருக்கிறது, விவசாயிகள் வளரல, விவசாயிகளுக்கு அது கிடைக்கல. எனவே இது ஒரு அட்டர் ஃபெயிலியர்ஸ் பிளான். அது இன்னொரு முறை வரேன். ரெண்டாவது விஷயம் சொல்றீங்களா? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ரெண்டாவது விஷயம், இப்போ FCI கோடவுன்ஸ் இருக்கு, இதை தீர்மானிப்பது, இதை வந்து கட்டினது, இதுக்கான செலவு எல்லாமே பண்ணது ஒன்றிய அரசு. இன்னைக்கு அதை வந்து பிரைவேடைஸ் பண்ணது அல்லது அதை முடக்குவது என்பது எங்கே போய் நிற்குதுன்னா நம்ம ஃபுட் செக்யூரிட்டிக்கு ப்ராப்ளத்தை கொண்டு வருது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, இப்போ நீங்கள் இலவச ரேஷன் கடைகளுக்கு இது கொடுக்குறீங்களா, அடுத்த ஒரு ஆண்டு நீடிக்கப்படும்னு 84% மக்களுக்கு 3 வேளை உணவுக்கு உத்தரவாதம் தருகிறது, மோடி கேரண்டின்னு கொடுக்குறீங்களா, எங்கேருந்து வாங்குவீங்க? அப்போ இதெல்லாம் சிக்கலாக இருக்கிறது. அப்போ நீங்கள் பருப்புக்கு 5000 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு குவிண்டால் 5000 ரூபா, 7000 வச்சுங்க, அப்படின்னா 70 ரூபா தான். வெளி மார்க்கெட்டில் என்ன பருப்போட விலை? வெளி மார்க்கெட்டில் பருப்போட விலை என்ன? 220 ரூபா. அப்போ இடைத்தரகர்களுக்கான ஒன்றாகத்தான் இன்னைக்கு மாறி போயிருக்கு. அந்த வெளி மார்க்கெட்டில் உள்ள விலையை விட MSP குறைவாக இருந்துச்சுன்னா அந்த விவசாயிக்கு என்ன பயன்? இது அதனால எவனும் கொடுக்க மாட்டான். நீங்கள் MSP கொடுத்து நீங்கள் அரசு கேட்டீங்கன்னா கூட ரேஷன் கடை கொடுக்க மாட்டான். அப்போ இதெல்லாம் சிக்கலாக இருக்கிறது. எனவே கடனில் பிறந்து கடனிலே வாழக்கூடிய ஒரு சமூகமாக விவசாய சமூகம் மாறி இருக்கிறது. எனவே தான் இதை எதிர்த்து போராடுகிறார்கள். அதுவும் கொள்கை வழியில் போராடுறாங்க. நீங்கள் கொடுத்த அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுங்கள்னு கேட்குறாங்க. இன்னொரு முறை உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். நித்யானந்த ஐயா, இப்போ இந்த பிரச்சனை தாண்டி இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய நித்யானந்த, இந்த பிரச்சனையை தாண்டி இப்போ இந்த போராட்டத்தின் மூலம் தென் மாநிலங்களுக்கு வரக்கூடிய மூலப்பொருட்கள் சப்ளை செயினுக்கு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லையோர மாநிலங்களில் 50% டீசல் சப்ளையும் 20% கேஸும் சப்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோதுமை, பருத்தி, அரிசி, சோளம், கரும்பு, கடலை எல்லா பொருட்களும் விலை உயரக்கூடிய அபாயம், ஸ்கிராப்புடைய பற்றாக்குறை வரும் அப்படின்னு டெல்லியிலிருந்து நாளிதழ் மிக தெளிவாக கருத்து இருக்கிறது. இன்னைக்கு 5 நாள் 4 நாட்கள் இன்னும் போக போக பிரச்சனைகள் வலுவாகும். இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது மோடி அரசு? மிக தெளிவாக சொல்லுகிறேன், சுருக்கமாக, ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, வேற ஒரு தொலைக்காட்சிக்கு போகணும். சொல்லுங்க. மிக தெளிவாக சொல்லுகிறேன். இதன் பின்னணியில கடந்த முறை பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலிஸ்தான் இருக்கிறது. அதுல வெளிநாட்டை சேர்ந்த அயல்நாட்டை சேர்ந்தவர்கள் இதில் நிதி வழங்கியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது அரசு ஆதாரப்பூர்வமாக. எனவே இதை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டிலிருந்து தூண்டுகிறார்கள் என்பதற்கான பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்த 60 நாளிலே மக்கள் அமைதி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்படுகின்ற பஞ்சாபும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து, அதாவது இந்தி கூட்டணி என்று வைத்துக் கொள்ளுங்கள், இவர்கள் சேர்ந்து மோடி அரசை கவிழ்ப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு தோல்வி நடுக்க அதிருப்தியால் அவர்கள் செய்கின்ற ஒரு கையிலே எடுத்திருக்கக்கூடிய 60 நாளுக்கான துருப்பிடித்த ஆயுதம். இந்த ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்த நினைக்கிறார்கள். இதுல முக்கியமான ஒரு விஷயம், மக்களுக்கு சேர வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, விவசாய பிரச்சனைகள் மட்டுமே இவர்கள் கேட்கவில்லை. எந்த மாதிரியான பிரச்சனை நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல் சுற்ற சொன்னேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன், 86,000 கோடி 100 நாள் வேலை திட்டத்திற்காக ஒதுக்கியிருப்பதை நேரடியாக நீங்கள் விவசாயிகளுக்கு ஒதுக்குங்கள் என்று திருப்பி விடுங்கள் அந்த நிதியை என்று கேட்கிறார்கள். எப்படி 100 நாள் வேலை திட்டத்தை பணம் கூட விவசாயிகளுக்கு பங்கிட்டு கொடுங்கள் என்று கேட்பது ஒரு நியாயமான கோரிக்கையா? அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்க. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, எந்த சிக்கல்களை ஏற்படுத்த வேண்டுமோ, செயற்கை ரீதியாக பஞ்சத்தை உருவாக்க வேண்டுமோ அத்தனையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2013 நில ஆர்ஜித சட்டம் கொண்டு வந்தது அன்றைய அரசு, மன்மோகன் அரசு. இந்த 2013 கொண்டு வந்த சட்டத்தில் எடுத்துக்கொண்ட நிலங்களை எல்லாம் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, அங்கே வளர்ச்சி பாதைக்காக திட்டமிட்டு இருக்கின்ற ஆலைகளை எல்லாம் நாம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? 2013 உள்ளதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதனால காலிஸ்தான் இயக்கம் இன்றைக்கும் நமக்கு சவால் விட்டுக் கொண்டு அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் அமைதியாக இந்தியாவை விடமாட்டோம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே இப்படியெல்லாம் போராட்டம் நடத்துவது அவர்களுக்கு பின்னணியிலே நடத்த வைக்கின்றார்கள். இந்த ஆட்சியை எப்படியாவது மாற்றி அமைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாநில அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமா, மத்திய அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமா என்பதை தேர்தல் அறிக்கை கொடுக்கின்ற போதே மாநில அரசுக்காக போட்டியிடுகின்ற கட்சிக்கோ தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரியாமலா இவர்கள் கொடுத்தார்கள் நாங்கள் ஏற்றி கொடுப்போம் என்று. எனவே இப்ப நடக்கின்ற போராட்டத்திற்கு
மாநில அரசுக்கு தொடர்பில்லை என்று சொல்ல முடியாது. இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். இவருடைய நோக்கம் டெல்லியில இருக்கக்கூடிய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, பஞ்சாபிலே ஒரு விவசாய போராட்டம் நடந்தது. அதே ஆப் பஞ்சாபினுடைய ஆளுங்கட்சி ஆப் அவர்கள் மீது கண்ணீர் புகையும் தடியடியும் வீசியது, அந்த பிரயோகப்படுத்தியது. ஆனால் டெல்லியிலே இவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள், இப்பொழுதும் ஆதரவு கொடுக்கிறார்கள். இடைத்தரகர்களுக்கு தான் செல்கிறது என்று லெனின் அடையாளம் சொன்னார். அந்த இடைத்தரகர்கள் அதிகமாக கொடுக்கக்கூடியது எங்கே? பஞ்சாப்ல. சரி, அந்த பஞ்சாப் இடைத்தரகர்களை ஒழிப்பதற்காக விவசாயிகள் நேரடியாக அவருடைய பொருட்களை அங்காடியிலே விற்கலாம், நேரடியாக 10 விவசாயிகள் கூட்டுறவு முறையில ஏற்றுமதியும் செய்யலாம் என்று கொண்டு வந்த சட்டத்தை திரும்ப பெற செய்துவிட்டு இந்த புரோக்கர்களுக்காக சொல்லுங்க, சொல்லி முடிங்க முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. அதனால இடைத்தரகர்களுக்கு லாபம் செய்யக்கூடிய இடைத்தரகர்களால் அவர்களிடத்திலிருந்து பணம் பெறக்கூடிய எதிர்கட்சிகள் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் வசதியாக நேற்றைய சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பணபாண்ட், அதாவது தேர்தல் கூட இவர்கள் பயன்படுத்திக் கொண்டு இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஆட்சியை கவிழ்ப்பதற்கான அத்தனை சதி திட்டங்களையும் விவசாய போர்வையிலே இவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். 8 மாதமோ 10 மாதமோ 1 வாரமோ விவசாய நிலத்தை விட்டு விவசாயி வர முடியாது. நன்றி, புரிந்து கொள்ளுங்கள். நன்றி ஐயா, உங்களுடைய பேச்சை நான் எடுத்துக்கொள்கிறேன். அதனால சார் உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க சார். இப்போ இந்த பல்வேறு கேள்விகள் ஒண்ணுமில்லை, நேரம் கருதி நான் உங்கள்கிட்ட மொத்தமா வைக்கிறேன். 2வது உங்க கருத்து வைங்க. இல்ல, நித்யானந்தன் சார் பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா. ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான திட்டமா என்ன? ஒரு சிக்கலை பற்றி பேச வரும்பொழுது சிக்கல் தொடர்புடைய அரசியலை பேசுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா இப்படி எல்லாம் பேசுறது என்னது? கோயபிள்ஸ் வரலாற்றை நாடு மறந்து விட்டதா இல்ல உலகம் தான் மறந்துருக்குமா? நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நீங்கள் சொன்னதை செய்தீர்களா? இந்த இடத்துக்கு வாங்க, வரல. அப்புறம் இன்னொரு சொல்றாரு, பஞ்சாப்ல வந்துட்டு திரு தேவப்பிரியன் சொல்றாரு, பஞ்சாப்ல எத்தனை முறை தெரியுமா அவங்க விளையாடுறாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா குறுவை காலம் இருக்குது. குறுவைக்கு பிறகு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா தாளடி, சம்பா, அடுத்தது தாளடி, 3 பருவ காலம் தான். ஆமா, இது தண்ணி இருந்தா தான் செய்ய முடியும். சும்மா நீங்க விதைச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அப்படியெல்லாம் செய்ய முடியாது. விவசாயத்தை பத்தி புரிச்சுக்கிட்டணும், கொஞ்சமாவது புரிச்சுக்கணும், கிராமத்துக்கு போயிருக்கணும். 3வது முக்கிய விடயம், எம்எஸ்பி நிர்ணயம் அரசு மட்டுமே வாங்குறதுக்காக அல்ல, தனியாரும் ப்ரொக்யூர் பண்ணலாம். அதுக்கு கீழே வாங்க கூடாது. இந்தியாவினுடைய the mercantile value of professionals, இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் தொடர்பான அரிசி, கோதுமையில் இருந்து தானியங்கள் வரை, பருப்பு வகைகள் வரை எல்லாத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா the mercantile value 75 lakh crores குறிவைத்து கார்பரேட்டுகள் இந்த நாட்டிற்குள் நுழைந்தன. அவர்களுக்காக வடிக்கப்பட்ட சட்டம் தான் அந்த 3 வேளாண் சட்டங்கள். மறுக்க முடியுமா உங்களால்? இந்த நாட்டினுடைய அக்ரி மினிஸ்டரா இன்னைக்கு வந்துட்டு அவர் மத்திய பிரதேசத்துல போயிட்டு எம்எல்ஏ நின்று ஜெயிச்சு வச்சிருக்கிறாரு. டி ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க அவருக்கு. அவர் என்ன சொன்னாரு? இந்த 3 சட்டங்களையும் நாங்கள் திரும்ப பெற்றால் கார்பரேட்டுகள் கோபப்படுவார்கள் என்றார். அப்பொழுது இந்த சட்டம் யாருக்காக வடிக்கப்பட்டது என்பது தெரிகின்றது அல்லவா? அடுத்தபடியா சொல்றாங்க, WTO கையெழுத்து போட்டாச்சு, எதுவும் பண்ண முடியாது. Please understand, we have all the provisions to protect our basic economic fundamentals. நம்முடைய பொருளாதாரத்தின் அடிப்படைகளை தக்க வைத்துக் கொள்ளவும் காத்துக்கொள்ளவும் நமக்கு உரிமை WTO கிட்ட இருக்கு. இந்த இடத்தில் தான் முரசொலி மாறன் அவர்கள் தோஹாவில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், எங்களை பார்த்து நீங்கள் மானியங்களை வழங்காது என்று சொல்வதற்கு அமெரிக்காவிற்கோ மேற்கத்திய நாடுகளுக்கோ எந்த அருகதையும் கிடையாது, அதை சொல்லிவிட்ட பிறகு பேசுங்கள் என்று. Till today, the Doha rounds of talks has not been successfully concluded. Remember that. Okay. அவர் இறந்துட்டாரு. Okay. இந்த இடத்துல இருந்து பார்க்கணும். நாங்கள் பத்திரிகையாளர்கள், இந்த நாட்டின் நலன் முக்கியம். அது விவசாயியா இருந்தாலும் தொழிலாளியா இருந்தாலும், ஈவன் இந்த நாட்டுக்காக உற்பத்தி செய்யக்கூடிய கார்பரேட்டுகளாக இருந்தாலும் சரி, வெறும் லாப நோக்கு அரசியல் கொள்கைகளை திசை திருப்பி
சரி. அப்படியே ஒரு பக்கமாக பயனை கொண்டு சென்று இழப்பை ஆட்சிக்கும் லாபத்தை தங்களுக்குமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரானிக் கேபிட்டலிசத்தை தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த நாட்டினுடைய விவசாயிகள் இன்னும் சும்மா ஏதோ காலிஸ்தான் இப்படிலாம் சொல்லி உருட்டுறது அதெல்லாம். சரி, மனசாட்சியோட பேசுங்க. சரி சார், மனசாட்சியோட பேசுங்க. நாளைக்கு நம்ம தெருவில் இறங்கி நடக்கணும், நம்ம கிராமங்களுக்கு போனோம், நன்றி சார். நிக்கணும். அப்போ ஒரு விவசாயி வந்துட்டு சுஃபியான் என்னையா நீ வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ண அப்படி பேசிட்டு இருக்காரு, அவரு விவரம் தெரியாததான் நிறைய இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமை படைத்தவன் இந்த ஜனநாயக நாட்டில் விவசாயி. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும். ஒரு வயக்காட்டுக்கு போகணும், அதை பார்க்கணும், அந்த கஷ்ட நஷ்டத்தை உணரணும். உணர்ந்தால் மட்டும்தான் திங்கிற சோறு கூட உடம்புல ஒட்டுவாங்க. எனவே சொல்ல வரேன், தயவு செய்து சிறுமைப்படுத்துவது, திசை திருப்புவது, இதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் சொன்னதை செய்யுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ரொம்ப நன்றி ராஜநாதன் சார். பிரீஃபா ஒரு பதில சொன்னாங்க. ஒரு ஜனநாயக காலத்தில் நம்ம பலையும் பேசுறோம். தேவபிரியன் சாரும் பதில் தர போறாங்க. சார் நிறைய கருத்தை ஷார்ட்டா சொல்லுங்க. ஐயாட்ட கடைசி. ஐயா நித்யானந்தம் அவர்கள் என்ன சொன்னார்னா 100 நாள் வேலை திட்டம் 86,000 கோடி அது தொடர்ந்து நிதி வெட்டப்படுகிறது. அநேகமாக 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு இன்னும் சம்பளம் போகலைங்கிற குற்றச்சாட்டு நிறைய இடங்களில் மாநிலங்கள்லேயே இருக்குது. காரணம் ஒன்றிய அரசு அதை ஒதுக்கலைங்கிறதான். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை விவசாயத்துக்கு மாற்றுங்கன்னு புரிஞ்சுக்காமல் பேசுகிறாரு நம்ம. இந்த வேலை திட்டத்தை விவசாய பணிகளுக்கு கொண்டு போங்க. இப்போ கேரளாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எப்படி நீங்கள் ரோடு கட்டுறீங்க, இது வாய்க்கா கட்டுறீங்களா, அதே மாதிரி விவசாயத்துக்கு வேலை இதுக்குரிய சம்பளத்தை அரசு கொடுத்துரும். அதுக்கு மீறி சம்பளத்தை அந்த விவசாயி கொடுத்துருவான். அது விவசாயத்துக்கு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக அதை மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு கேரளாவில். அந்த மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்கிறத அதை அப்படியே 100 நாள் திட்டத்தை கொண்டு வாங்க, 100 நாள் திட்டத்தை கொண்டு வாங்க, அந்த பணத்தை இங்கே கொடுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொன்று, நிலங்களை திரும்ப பெறணும்னு அது சட்டமே இருக்குங்க. இப்போ நீங்கள் SEZக்கு எடுக்கிற நிலங்கள், வேறு பணிகளுக்காக அரசு கையப்படுத்துகிற நிலம் 10 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பணிகளுக்கு மடைமாற்றம் செய்து பயன்படுத்தப்படவில்லை என்றால் திரும்ப அந்த விவசாயிகிட்ட கொடுக்கணுங்கிறதுக்கான விதி இருக்கு. நில ஆக்கிரமிப்பு திருப்பி கொடுக்கணும், விதிங்க, அது சட்டம். அது அதை கேட்குறாங்க. நீங்க என்னமோ நிலத்தை கொடுங்கன்ட்டு பொதுவா இப்படிதான் காலிஸ்தான் சொல்றது. அது கொடியேற்றினது யாரு? பாஜக ஆட்கள். கலவரத்தை ஏற்படுத்தினது யாரு? ஒன்றும் இல்லை, இங்கே நடந்த நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் யாரு கலவரத்தை ஏற்படுத்தினது? காவல்துறையா இதுவா? காட்சியே இருக்குல்ல. அதே போல தான் இன்னைக்கு காவல்துறை அங்கே நடத்திக்கிட்டு இருக்குது. அப்போ ஒன்றிய அரசினுடைய பேராமிலிட்டரியும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ட்ரோன் விட்டு கண்ணீர் கொண்டு போடுவது எந்த நாட்டில் இருக்கு? எந்த வளர்ந்த நாட்டிலையும் இந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. இப்போ நம்ம டிராக்டர் வருது, ஃபுல்லாக ஆணியை கொட்டி வச்சிருக்கிறீங்க. இதுவா நீங்கள் ஒரு போராட்டத்தை எதிர்கொள்ளும் முறை? பேச்சுவார்த்தை அவ எப்படி நீங்க பேசுறது மனம் வந்து கூப்பிடுவீங்க அவங்கள? அப்ப விவசாயிகளுக்கு எதிராக கங்கணம் கட்டி ஒரு அரசு செயல்படுகிறது. அது தேர்தல் நேரத்தில் போராட்டம், தேர்தல் நேரத்தில் போராடுகிற போதே இவ்வளவு வேலை செய்யறீங்கன்னா மற்ற நேரங்களில் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ நம்முடைய ஆளுமைகள் பேசுறாங்க. இது உங்களுக்கான டைம் நான் தரணும் இல்லையா? உங்களுடைய நிறைய கருத்தை வைங்க. ஒரு 1.5 நிமிஷம். இந்த அரசு செயல்பாடுகள் இந்தியாவில் 24 கோடி மக்களை ஏழ்மையிலிருந்து முன்னேற்றி இருக்கிறது என்று IMF கூறியிருக்கிறது. 11 கோடி மக்களுக்கு இது கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. இது மாதிரி உதவுறதுனால தான் அவங்க போய் ஓட்டு கேட்க முடியுது. வேற மற்ற எதிர்க்கட்சிகள் போனால் குறைந்து கொண்டே வருகிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தவறாக திசைப்பிரப்பு நியாயமான கோரிக்கைகள் ஏற்று இது மிக விரைவில் முடிக்கப்படும். பல கோரிக்கைகள் இன்றைய அடிப்படையில் செய்ய முடியாத அளவிற்கு இருக்குது. நம்ம நிதிநிலையெல்லாம் பற்றி பேசணும். பெரும்பாலானவை மாநில அரசால் நிறைவேற்றப்பட வேண்டியவை. ஸோ இதுதான் இந்த விஷயம். பட்டினி குறியீட்டு 11வது நாட்டில் இருக்கு. சொல்லுங்க ஐயா. ஐயனாதன், Modi's 10 years have created fragile 82 crore Indians on free rations. பரக்கலா பிரபாகர் அவருக்கு என்னோட பதில். சரி நம்ம நித்யா, அது நிர்மலா அம்மாவுடைய 2019 கொரோனா வந்த பொழுது மற்ற நாடுகளில் இலவசமாக பணம் உங்கள் அக்கௌண்ட்ல போட்டதுக்கு பதிலாக ஒரு ஆளுக்கு 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை என்று கொடுப்பது 2026 வரைக்கும் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை இழிவுபடுத்த தடுப்பூசியை போராடி ஒவ்வொருவருக்கும் 5 கிலோ கொடுக்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. 26 வரைக்கும் 150 ரூபாய் 150 ரூபாய் விலை வச்சவங்க. நன்றி சார், நன்றி நேயர்களே. இந்த விவாதத்தினுடைய
புரிதலை உங்கள்கிட்ட நாங்கள் விட்டுறோம். ஏன்னா இது ஒரு ஜனநாயகம், நாங்கள் தீர்ப்பு சொல்கிற இடத்துல இல்லை. எங்களுடைய ஆளுமைகள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவுகள் மிகச் சிறப்பாகவே பேசியதாக நாங்கள் மனநிறைவோடு நடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும், நித்யானந்த ஐயா அவர்களும், தோழர் லெனின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் தேவப்பிரியன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக விடைபெறுகிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.